கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமரின் சொந்தக்காரரவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். பரலோகமரின் சொந்தக்காரரவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமரின் சொந்தக்காரரவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். சங்கீதம் 110 முதலாவது வசனம். Psalm 110 and verse 1. The Lord said unto my Lord, sit thou at my right hand until I make thy enemies thy footstool. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். You see first the divine conversation. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. The Lord Yahweh speaks to my Lord Adonai. எபிரேய மொழியில ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. கர்த்தர் என்று சொல்லும்போது இட் டினோட்ஸ் யாவே. அதில் ஆண்டவர், என் ஆண்டவர் என்று சொல்லும்போது அதோனாய் என்கிற அந்த மீனிங் அது வருகிறது. இட் இஸ் ஒன் ஆஃப் த மெசியானிக் ப்ராஃபஸி. யூ கேன் ரீட் அபவுட் திஸ் பேசேஜ் இன் த நியூ டெஸ்டமெண்ட். இது சங்கீதத்திலே இங்கு குறிப்பிடப்பட்டிருந்தாலும், தாவீதின் சங்கீதமாகிய இந்த 110வது சங்கீதத்திலே இது எழுதப்பட்டிருந்தாலும், Jesus Christ refers to these things in Matthew 22 and verse 44. Also it is repeated in Mark chapter 12 verse 36. This shows Messiah is both David's son and David's Lord. அதாவது தாவீதின் குமாரனாகவும் இருக்கிறாரு, தாவீதுக்கு ஆண்டவராக. அதனால தான் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. இங்க பார்க்கிறோம், நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். The right hand of God. To sit at the right hand of God, it shows the authority, honor, authority and power. It points to Christ's exaltation after his resurrection. It shows the reign he has with the Father. இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருக்கும் பொழுதே அவர் வல்லமை உள்ளவராக, அதிகாரம் உடையவராக இருந்தாலும், இந்த பூமியிலே வந்து ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்ததினாலே மனுக்குலம் அந்த பாவத்தின் மீது இருக்கிற ஆளுகையை இழந்து விட்டது. அதை நமக்கு திரும்ப தரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இப்பொழுது பிதாவின் வலது பாசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். ஸோ he has all authority. அதனால தான் அவர் போகும்போது சொன்னாரு, all authority has been given unto me in heaven and earth. So you go and preach the gospel to the ends of the earth. Finally what we see is, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும். It shows the ultimate victory that we are going to have through Christ. Footstool, okay? Until I make thy enemies thy footstool. So that shows complete triumph over the enemy. It also denotes spiritual victory. Christ defeating sin, death and Satan. So the final victory we will get at his ரிட்டர்ன். நீங்கள் வந்து வெளிப்படுத்தின விசேஷம்லாம் நம்ம பார்க்கும்பொழுது
அவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால, வாயின் வார்த்தையினாலே அந்த பொல்லாத சக்திகளோடு இயேசு யுத்தம் பண்ணுவா என்று சொல்லி பார்க்கிறோம். வெள்ளை குதிரையின் மேல் வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று வேதம் சொல்லுகிறபடி மரணத்தையும் அவர் ஜெயித்தவராக இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆனால் நம்ம இங்கே பார்க்குறோம், இன்னும் சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் God is going to get the final victory. அது வந்து இந்த உலகத்தின் முடிவில் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு கட்டவிழ்க்கப்பட்டு உலகத்தின் ராஜ்யங்களை தேவனுக்கு விரோதமாக எழுப்பி விடுவான் என்பதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்கிறோம். வாட் எவர் இஸ் being said in the Bible it's getting fulfilled in these last days. So let us be always ready for his coming. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வழியிலே கூட கர்த்தாவே ஆண்டவரே சொல்லப்பட்ட ஆண்டவரே வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே அந்த அல்டிமேட் விக்ட்ரி ஆண்டவரே கடைசி அந்த ஜெயத்தை ஆண்டவரே அப்பா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அது வரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். நீர் எப்படி ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறீரோ எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாம் உன்னதங்களிலே அவரோடு வீற்றிருக்கிறோம் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்க ஆண்டவரை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி கர்த்தாவே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாக கர்த்தாவே இந்த உலகத்தின் மேல பாவத்தின் மேல பிசாசின் மேல ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹேவ் a good day, God bless you.